டைரக்டர் ஏ.ஆர். முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆன மதராசி படம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. இப்போ மதராசி படத்துலேருந்து தங்கப்பூவே அப்படிங்கிற வீடியோ சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் யூடியூப்பில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தெலுங்கு ஆக்டர் ஸ்டார் பாய் சித்து ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் தெலுசு காது. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ராஷி கண்ணா, ஆக்டர் ஸ்ரீநிதி செட்டி இவங்க 2 பேருமே ஹீரோயின்ஸாக நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி தெலுசு காது படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராக இருக்குது. லவ் ட்ராமா சென்டிமெண்ட் கலந்த ஒரு சூப்பரான கமர்ஷியல் படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. தெலுசு காது படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் அக்டோபர் 17 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ தெலுசு காது படத்துடைய அஃபிஷியல் டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் கூலி. கூலி படத்துலேருந்து இப்போ மோனிகா வீடியோ சாங்கை சன் டிவி யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் ரவி மோகன் அவர்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டுருக்காங்க. டைரக்டர் கணேஷ் கே பாபு டைரக்ஷனில் ரவி மோகன் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கராத்தே பாபு. கராத்தே பாபு படத்துலேருந்து ஆக்டர் ரவி மோகனுக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் சுதா கொங்குரா டைரக்ஷனில் எஸ்கே சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் பராசக்தி. பராசக்தி படத்தில் முதல் முறையாக நம்ம ரவி மோகன் தான் வில்லன் ரோலில் நடிச்சிட்ருக்காரு. ஆக்டர் ரவி மோகனுக்கு பர்த்டே ஸ்பெஷலாக ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு ஃபோட்டோவும், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி பராசக்தி மூவி டீமும் ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரவி மோகன் ஹீரோவாக நடிச்சிட்ருக்க ப்ரோ கோட் படத்துலேருந்தும் அவருக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ரவி மோகன் யோகி பாபு அவர்களை ஹீரோவை வச்சு நான் ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ அந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொமோ வீடியோவை அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோ வீடியோ செம்ம ஃபன்னாக சூப்பராக இருக்குது. இந்த படத்தை ஆக்டர் ரவி மோகன் முறையாக டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் யோகி பாபு நடிக்கிறாரு. இந்த படத்தை நம்ம ரவி மோகன் ஸ்டுடியோஸே இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு அன் ஆர்டினரி மேன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இன்றைக்கி ஆக்டர் கௌதம் கார்த்திக் பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணி அவர் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் இட்லி கடை. இட்லி கடை படம் செப்டம்பர் 1 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய ப்ரொமோஷனையும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மூவி டீம். இட்லி கடை படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற கேரக்டர் போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்டர் பார்த்திபன் அவர்கள் அறிவு அப்படிங்கிற போலீஸ் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஆக்டர் ராஜகிரண் அவர்கள் சிவனேசன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஆக்டர் சத்யராஜ் அவர்கள் விஷ்ணுவர்தன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஆக்டர் அருண் விஜய் அஸ்வின் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஆக்டர் சமுத்திரக்கனி மாரிசாமி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஆக்டர் நித்யா மேனன் கயல் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த எல்லா ஆக்டர்ஸுடைய கேரக்டர் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இட்லி கடை மூவி டீம். வாயு புத்திரன் அப்படின்னு ஆஞ்சநேயர் அவர்களை பேஸ் பண்ணி ஒரு அனிமேஷன் மூவி வரப்போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 2026 தியேட்டரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் மஞ்சு வாரியர் அவர்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. அவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக ஆக்டர் ஆர்யா ஹீரோவை நடிச்சிருக்க மிஸ்டர் எக்ஸ் படத்தில் ஆக்டர் மஞ்சு வாரியரும் நடிச்சிருக்காங்க. இப்போ மிஸ்டர் எக்ஸ் படத்துலேருந்து ஆக்டர் மஞ்சு வாரியருக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ட்ரோன் ஆரா அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி அக்டோபர் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தமிழ் டப்போடு ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரையும் தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப்பில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் பிரபு சாலமன் டைரக்ஷனில் விக்ரம் பிரபு ஆக்டர் லட்சுமி மேனன் நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் கும்கி. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான எக்கச்சக்க படங்களை பார்ட் 2 எடுக்கிறோம் அப்படின்னு பார்ட் 2 எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வரிசையில் கும்கி பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னு இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தையும் டைரக்டர் பிரபு சாலமன் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. பார்ட் 1ல் பெரிய யானையை வச்சு கதை சொன்னாங்க. பார்ட் 2ல் குட்டி யானையை வச்சு கதை சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் கும்கி 2 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 லவ் சென்டிமெண்ட் கலந்து ரொம்பவே சூப்பராக எடுத்திருந்தாங்க. விக்ரம் பிரபுடைய ஆக்டிங்லாம் பக்காவாக இருந்துச்சு. என்ன ஒன்று, கும்கி படத்துடைய கிளைமேக்ஸில் நம்ம எல்லாரையுமே தேம்பி அள வச்சுட்டாங்க. பார்ட் 2 சின்ன பசங்களை வச்சு தான் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் சின்ன குழந்தைகளும் குட்டி யானையும் இருக்கிற மாதிரியான போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 2 எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் பிளாக்மெயில். இந்த படம் செப்டம்பர் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் அகர்வா ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் தனல். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் லாவண்யா திருப்பதி நடிச்சிருக்காங்க. தனல் படம் செப்டம்பர் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில். குமார சம்பவம் படம் செப்டம்பர் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் அர்ஜுன் தாஸ் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் பாம் படம் செப்டம்பர் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் காயத்ரி லீட் ரோலில் நடிச்சிருக்க கயல் படம் செப்டம்பர் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பழம்பெரும் நடிகர் நாகேஷ் அவர்களுடைய பேரன் ஜூனியர் நாகேஷ் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் உருட்டு படம் செப்டம்பர் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தாவூத் அப்படிங்கிற தமிழ் படம் செப்டம்பர் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மிராய் அப்படிங்கிற தெலுங்கு சூப்பர் ஹீரோ மிஸ்ட்ரி ஃபேண்டசி கிரைம் த்ரில்லர் மூவி தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு பேன் இந்தியா மூவியாக செப்டம்பர் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் அர்ஜுன் தாஸ் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் பாம் படம் செப்டம்பர் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டீமன் ஸ்லேவர் அப்படிங்கிற அனிமி சீரீஸ்லேருந்து டீமன் ஸ்லேவர் அப்படிங்கிற படம், அதாவது டீமன் ஸ்லேவர் அப்படிங்கிற அனிமி மூவி செப்டம்பர் 12 தியேட்டரில் தமிழ் டப்போடு ரிலீஸ் பண்ணுறாங்க. கிஷ்கிந்தபுரி அப்படிங்கிற தெலுங்கு ஹாரர் மூவி செப்டம்பர் 12 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு பேன் இந்தியா மூவியாக செப்டம்பர் 12 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க.
அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க கூலி படம் அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் செப்டம்பர் 11 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் கதிர் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் மீசா. இந்த படம் செப்டம்பர் 12 ஆகா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சாய்ரா அப்படிங்கிற ஹிந்தி மூவி நெட்ஃப்ளிக்ஸில் செப்டம்பர் 12 ரிலீஸ் பண்ணுறாங்க. SU ஃபார் SO அப்படிங்கிற மலையாளம் மூவி மலையாளம், தெலுங்கு, கன்னடம் லாங்குவேஜில் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா இந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணி எடுக்கிறாங்களா, அந்த காரணத்தினால தான் இந்த படம் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகலை. பகாசுரன் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற தெலுங்கு படம் அமேசான் பிரைமில் தெலுங்கு, தமிழ் லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ரேம்போ இன் லவ் அப்படிங்கிற வெப் சீரிஸ் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் தமிழ் டப்போடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஹார்ட் ஹை அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவி இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்போடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிடெக்டிவ் ஜுஜ்வாலன் அப்படிங்கிற மலையாளம் மூவி மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் லாங்குவேஜில் லயன் கேட் ப்ளே ஓடிடியில் செப்டம்பர் 12 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் தமன்னா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க ஹிந்தி வெப் சீரிஸ் தான் டூ யூ வானா பார்ட்னர் அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் லாங்குவேஜில் செப்டம்பர் 12 அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கான்ஃபிடன்ஸ் குயின் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம் லாங்குவேஜில் அமேசான் பிரைம் வீடியோவில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.